வெல்கம் டு ஸ்ரீ சிவம் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 13 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். எந்த சாப்டருக்கு 2 மார்க்ஸ்னா செகண்ட் சாப்டருக்கு 2 மார்க்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் 2 மார்க் I பவர் 1947 பிளஸ் I பவர் 1950. இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் 47ஐயும் இதுல லாஸ்ட் 2 டிஜிட் 50ஐயும் 4 ஆல டிவைட் பண்ண போறீங்க. 47 என்ன பண்ண போறோம், நம்ம 4 ஆல் டிவைட் பண்ண போறோம். அப்ப 1 4s are 4. 4 4 சப்ட்ராக்ட் பண்ணா 0 தான். ரிமைண்டர் என்ன இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு 7. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், 1 4s are 4. 7ல 4 போச்சு என்ன இருக்கு 3. அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன வருது, R for ரிமைண்டர் 3 கிடைக்குது. அப்ப இந்த I வச்சுக்கிட்டு 1947 என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. அப்ப I cube பிளஸ் அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 50 இருக்கா, இதையும் 4 ஆல் டிவைட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், 1 4s are 4, 5ல 4 போச்சுன்னா 1, பக்கத்துல 0 இருக்கா 0. அப்ப 2 4s are 8, 10ல 8 போச்சுன்னா 2. இப்ப ரிமைண்டர் என்ன வருது, நமக்கு 2 வருது. ரிமைண்டர் 2 வருது. அப்ப I போட்டு நமக்கு ரிமைண்டர் 2 வந்துச்சா 50 டிவைட் பண்ணது ஸ்கொயர். இப்ப I கியூபோட வேல்யூ என்னது, I ஸ்கொயரோட வேல்யூ என்னது, I கியூபோட வேல்யூ மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப I கியூபோட வேல்யூ -I பிளஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1. இப்ப ரியல் நம்பர் முன்னாடி வச்சுக்கிறேன் -1, பக்கத்துல நான் இமேஜின் பண்ணி வச்சுக்கிறேன் -I. இதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் பார்த்துக்கோங்க. I பவர் 1947 பிளஸ் I பவர் 1950 ஓட வேல்யூ -1 -I. இப்ப அடுத்த செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் பாருங்க. I பவர் 59 பிளஸ் 1 டிவைட் பை I பவர் 59. இப்ப 59 4 ஆல் டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1 4s are 4, 5ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 1. அடுத்து என்ன பண்ண போறோம், பக்கத்துல 9 இருக்கா, 9 கீழே இறக்கிட்டு 19 ஆயிடுச்சு. அப்ப 4 4s are 16. இப்ப 19ல 16 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குது, எனக்கு 3 கிடைக்குது. அப்ப I பவர் 59 ரிமைண்டர் என்னது 3 கிடைக்குது. அப்ப I போட்டேன், 59 ரிமைண்டர் 3 I கியூப் பிளஸ் 1 டிவைட் பை இங்கே I போட்டுக்கிறேன். இதுவும் 59 4 டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. அப்ப I கியூபோட வேல்யூ என்னது -I. I கியூபோட வேல்யூ -I பிளஸ் 1 டிவைட் பை I கியூபோட வேல்யூ -I. இப்ப மைனஸ் எப்படி வச்சுக்கிறேன், இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், இந்த பிளஸ் இந்த மைனஸ் மட்டும் -1 டிவைட் I. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு I எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். இப்ப I இருக்கா, அதான் என்ன பண்றேன், நியூமரேட்டரோட I மல்டிபிள் பண்றேன், டினாமினேட்டர் I மல்டிபிள் பண்றேன். அப்படி பண்ணா -I மைனஸ் 1 இன்ட்டு I இன்ட்டு I ஸ்கொயர். அப்போ I ஸ்கொயரோட வேல்யூ -1. இப்ப -I இந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிபிள் பண்ணா +I. இப்போ -I பிளஸ் I வேல்யூ என்னது 0. -I பிளஸ் I கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைண்டர் 0. அப்ப I பவர் 59 பிளஸ் 1 டிவைட் பை I பவர் 59 வேல்யூ என்னது 0. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, என்ன கொடுக்குறாங்கன்னா சிம்பிளிஃபை n = 1 சமேஷன் 102 I பவர் n கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா என்னோட வேல்யூ 1ல இருந்து 102 வரைக்கும் ஐயோட வேல்யூ எழுத போறோம். நம்ம கொஸ்டின் இருக்கேன், ஐயோட வேல்யூ 1 பிளஸ் டாட் 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 எக்ஸெட்ரா 100 வரையும் எழுத முடியாதுல, அதெல்லாம் எக்ஸெட்ரா போட்டு பிளஸ் I பவர் 100 பிளஸ் I பவர் 101 பிளஸ் I பவர் 102. இப்ப என்ன பண்றேன்னா 4 ஆல் டிவைட் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு 4 ஆல் 100 டிவைட் பண்றோம்னா அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100 வேல்யூக்கு வேல்யூ என்ன வரும் 0 தான் வரும். இப்ப ரிமைண்டர் என்ன இருக்கு, பிளஸ் I பவர் 101 பிளஸ் I பவர் 101 பிளஸ் I பவர் 102. இந்த வேல்யூ இருக்கு நமக்கு. ஏன்னா 25 4s are 100 வந்துருச்சா, இப்போ 4 வேல்யூ ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு I பவர் 101 வேல்யூ I பவர் 102 ரெண்டுல இருந்து என்ன பண்ண போறேன்னா I பவர் 100 காமனா வெளியே எடுத்துட்டேன். அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கும், உனக்கு I பிளஸ் I ஸ்கொயர். இப்ப I பவர் 100 என்ன சொன்னேன் நான், I பவர் 4 ஹோல் பவர் 25. அப்ப ஐயோட வேல்யூ I பிளஸ் I ஸ்கொயரோட வேல்யூ -1. I ஸ்கொயர் ஐயோட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1 நம்ம படிச்சிருப்போம், வச்சுக்கோங்க. I ஸ்கொயரோட வேல்யூ -1. இப்ப I பவர் 4 வேல்யூ 1. அப்ப ஆன்சர் 1. I பவர் 4 வேல்யூ 1 ஹோல் பவர் 25 I பிளஸ் இன்ட்டு -1 -1
1 25 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிமைனிங் ஆன்சர் என்ன இருக்கு? I பவர் -1. இதை ரீரைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் -1 போட்டுக்கிறேன், ரெண்டாவது பிளஸ் ஐ போட்டுக்கிறேன். ரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இமேஜின் நம்பர் ரெண்டாவது இருக்கணும். அப்போ n = 1 சமேஷன் 1 or 2 I பவர் என்னோட வேல்யூ -1 பிளஸ் ஐ. இப்போ கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, சிம்பிளிஃபை. அதே மாதிரி n = 1 சமேஷன் 12 I பவர் n. எப்படி போன சம் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஐயோட வேல்யூ 1 இருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணும், பவர்ல வேல்யூ அப்ளை பண்ணிட்டு பிளஸ் பிளஸ் போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தோம்னா n = 1 12 போட சொல்றாங்களா, I பவர் n சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்களா? அப்போ I பவர் 1 பிளஸ் I பவர் 2 பிளஸ் I பவர் 3 பிளஸ் I பவர் 4 பிளஸ் I பவர் 5 பிளஸ் I பவர் 6 அப்படியே என்ன பண்ணுவோம், எக்ஸெட்ரா I பவர் 12 வரைக்கும் போட்டாச்சு. நமக்கு ரூல் தெரியும். I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4 வேல்யூ என்னது 0. முதல் 4 வேல்யூ என்னது 0. அப்போ I பவர் 1 இருந்து 4 வேல்யூ 0. அடுத்த 4 I பவர் 5 இருந்து 8 வேல்யூ 0. அடுத்து I பவர் 9 இருந்து 12 வேல்யூ 0. அப்போ என்ன பண்றேன்னா முதல் 4 வேல்யூ 0 வந்துச்சுன்னா அடுத்து 4 வேல்யூ 0 தான் வரும். அடுத்து 9 இருந்து 12 வேல்யூ 0 தான் வரும். அப்போ டோட்டல் வேல்யூ 0. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், n = 1 சமேஷன் 12 I பவர் என்னோட வேல்யூ 0. இப்போ கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் z இன்வர்ஸ் z வேல்யூ 2 + 3i × 1 - i. இப்போ என்ன பண்ணுவோம்னா z வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். z வேல்யூ என்ன இருக்கு, 2 + 3i 1 - i. இப்போ 2 × 1 2, 2 × -i -2i, 3i × 1 + 3i, 3i × -i minus plus into minus minus 3 × i 3i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு, -1. இப்போ 2 3i இருந்து 2i சப்ராக்ட் பண்ணா -2i + 3i இருக்கு. 3i இருந்து -2i சப்ராக்ட் பண்ணா பிளஸ் i -3 i ஸ்கொயரோட வேல்யூ -1. i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ 2 + i, இந்த -3 × -1 + 3. அப்போ இந்த 3 யும் 2 யும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, 5 + i. இது எதுக்குரிய வேல்யூ, z-ஓட வேல்யூ. சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நமக்கு என்ன கிடைக்கும், z இன்வர்ஸ்னு சொல்றான். ஓகேவா? இப்போ z இன்வர்ஸ் இருக்கிறேன். இந்த z என்ன பண்றேன், z இன்வர்ஸ் 1/z ன்னு வச்சுக்கலாமா, 1/z. அப்போ 1 டிவைடட் பை இந்த z-ஓட வேணும் அதுக்கு 5 + i. இப்போ 1 கீழே டிவைட் 5 + i வருதா, அப்போ என்ன பண்ணணும், இதை கான்ஜுகேட் எடுக்கணும். இன்ட்டு 5 - i. இந்த 5 + i இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்னா நடுவில் இருக்கிற பிளஸ் மட்டும் என்ன பண்ணணும், மைனஸா மாத்திடணும். 5 - i 5 - i சொல்லி நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும், ரெண்டுலையும் மல்டிபிள் பண்ண போறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா மேல 1 × 5 - i மல்டிபிள் பண்ணா அப்படியே தான் கிடைக்கும் 5 - i. இது பண்ணி முடிச்சுட்டு கீழே நீ மல்டிபிளா பண்ண வேணாம், சிம்பிளா பண்ணிக்கலாம். 5 + i எதுவா இருந்தாலும் 5 இருக்கா, ஆட்டோமேட்டிக்கா 5 ஸ்கொயர் போட்டுக்கோ, பிளஸ் போட்டுக்கோ. இங்க ஐக்கு முன்னாடி 1 தான் இருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் போட்டுக்கோ. ஓகேவா? நீ எதுவுமே யோசிக்க வேணாம், 5 ஸ்கொயர் பண்ணிக்கோ, பிளஸ் போட்டுக்கோ. ஐக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது 1 ஸ்கொயர் போட்டுக்கோ. இப்போ ரிமைண்டர் என்ன இருக்கு, 5 - i. 5 ஸ்கொயர் பண்ணா 25 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1. 5 - i டிவைடட் பை 26. இந்த 26 என்ன பண்ணும், 5க்கும் iக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். 5/26 - i/26. கான்ஜுகேட்ல கீழே மல்டிபிள் பண்ணி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த 2 நம்பர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் மாறினாலும் 5 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டா போதும். ஐக்கு மேல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த வேல்யூ போட்டா போதும். சிம்பிள் பார்க்க தேவையில்ல, பிளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாரு, z1 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 3 - 2i கொடுத்திருக்காங்க. z2 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 6 + 4i கொடுத்திருக்காங்க. z1யும் z2 என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண சொல்றாங்க. ரெக்டாங்கிள் ஃபார்ம் கேக்குறாங்க. ஓகே, அப்ப z1 வேல்யூ 3 - 2i, z2 வேல்யூ 6 + 4i. நான் பண்ணி பண்ண போறேன். z1 டிவைடட் பை z2. z1 வேல்யூ 3 - 2i, z2 வேல்யூ என்ன இருக்கு, 6 + 4i. ரெண்டுமே என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்போ கான்ஜுகேட் எடுக்க போறேன். 6 + 4i என்ன பண்றேன், 6 - 4i டிவைடட் பை 6 - 4i. பிராக்கெட் போட்டுக்கிறேன், குழப்பக்கூடாதுன்னு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த 3 6 ஆல மல்டிபிள் பண்ணா 3 6 are 18. 3 × -4 -12i -2i × 6 -12i.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 4s are 8 I இன்ட்டு ஐ ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன், கீழே எந்த நம்பராக இருந்தாலும் கான்ஜுகேட் பண்ணி கீழே செக் பண்ண தேவையில்ல. 6 6 ஆட்டோமேட்டிக் 6 ஸ்கொயர் போட்டுக்கோ, பிளஸ் போட்டுக்கோ, 2 4 இருந்தால் 4 ஸ்கொயர் போட்டுக்கோ. இது ரொம்ப யோசிக்க தேவை கிடையாது, ஐயெல்லாம் பார்க்க வேணாம். 6 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் எந்த சிம்பிள் இருந்தாலும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இங்க 18 இருக்கு, மைனஸ் 12i என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 24i பிளஸ் 8 ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1 டிவைட் பை 6 ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப 36 பிளஸ் 16 என்ன வரும் நமக்கு 52 வருது. இப்ப 18 மைனஸ் 24i பிளஸ் 8 இன்ட்டு -1 -8, 36 பிளஸ் 16 52. இப்ப அடுத்து பார்த்துக்கோங்க, இந்த 18ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா, இந்த 18ல இருந்து இந்த 8 சப்ட்ராக்ட் பண்ணா 10 மைனஸ் 24i டிவைடட் பை கீழே 52 இருக்கா 52. இப்ப இந்த 52 என்ன பண்றேன், 10க்கும் 24க்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். 10 டிவைடட் பை 52 மைனஸ் 24i டிவைடட் பை 52 படிச்சு கொடுத்தா 5 2s are 10, 2 2s are 4, 6 2s are 12, 1 2s are 2, 2 2s are 4, கீழே என்ன வரும் 2 2s are 4, 6 2s are 12, திரும்பி 2 2 கொடுத்தா 6 2s are 12, 13 2s are 26. இவன் ரெண்டு டைம் அடிக்கிற மாதிரி வருது. அப்போ 5/26 மைனஸ் 6i/13. ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன். Z1/Z2 ஆன்சர் அது 5/26 மைனஸ் 6/13i. கொஸ்டின் நம்பர் 6 கம்ப்ளீட்டட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் 3 + 4i டிவைடட் பை 5 - 12i x + iy ஃபார்முக்கு நீங்க மாத்துங்க சொல்றாங்க. ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்கிறாங்க. மெய் மற்றும் கற்பனை பகுதிகள் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், 3 + 4ஐயும் 5 - 12ஐயும் என்ன பண்ணுவோம், காஞ்சிட்டு எடுக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இஜ்னு எடுத்துக்கிறேன். இஜ்ஜோட வேல்யூ 3 + 4i டிவைடட் பை 5 - 12i. இதை காஞ்சிட்டு எடுத்தோம்னா 5 + 12i டிவைடட் பை 5 + 12i. இப்ப 3 5s are 50, 3 12s are 36, பக்கத்தில் i இருக்கா i, 4i into 5 plus 20i, 4 into 12, 4 into 12 48, i into i ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருந்தா உடனே 2 5க்கு 5 ஸ்கொயர் போட்டுக்கோ, எது நம்பர் இருந்து சிம்பிள் பிளஸ் போட்டுக்கோ, 12 12 இருந்தால் 12 ஸ்கொயர் போட்டுக்கோ. வேற எதுவுமே செக் பண்ண தேவையில்ல, ஐ ஸ்கொயர் நீ போட வேணாம். இப்போ அடுத்து என்ன இருக்கு நமக்கு 15, 36ஐயும் 20ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 56i, 48, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144. இப்போ 15 + 56i, 48 into -1 -48 டிவைடட் பை 144 and 25 ஆட் பண்ணோம்னா 169. இப்போ இந்த -48யும் 15ஐயும் சப்ராக்ட் பண்ணோம்னா -33 + 56i டிவைடட் பை 169. இப்போ என்ன பண்ண போறேன், அந்த 169 33க்கும் 56க்கும் என்ன பண்ண போறேன், பிரிச்சு கொடுக்க போறேன். -33 டிவைடட் பை 169 + 56 டிவைடட் பை 169i. அப்ப இப்ப இந்த பிளஸ்க்கு முன்னாடி நம்பர் என்னது, இதுதான் ரியல் பார்ட். அப்ப ரியல் நம்பரோட வேல்யூ என்னது, ரியல் பார்ட்டோட வேல்யூ ரியல் z = -33 டிவைடட் பை 169. இமேஜினரி நம்பரோட வேல்யூ என்னது, இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ 56 டிவைடட் பை 169.